Hello guys, welcome to 2K Talkies and இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா triple color fried rice தான் பார்க்க போறோம். So delay பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். Fried rice பண்றதுக்கு first நம்ம பண்ண வேண்டிய விஷயம் first பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். நார்மல் பாத்திரத்துல வாஷ் பண்றதை விட இந்த மாதிரி ஜல்லடையிலயோ இல்ல மாதிரி ஹோல் இருக்கிற பாத்திரத்துல நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆயிடும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் எடுத்து வைக்க போறோம் பாத்திரத்துல தண்ணி கொதிக்கிற வரைக்கும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஜல்லடையில நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கும்போது தண்ணி நல்லா ஃபில்டர் ஆயிடும். இந்த தண்ணி கொதிக்கும் போது அதை போடும்போது பச்சை தண்ணி இதுல வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. இந்த ஒரு ரீசனுக்காகவே நான் எப்பவும் ஜல்லடையில தான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அண்ட் அதில் வந்துட்டு பட்டை லவங்கம் அண்ட் ஆல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே போட்டுக்கிறோம். கூடவே வந்துட்டு புதினா அண்ட் மறக்காமல் ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாமே போட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா பாயில் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் ஆயில் அண்ட் வந்துட்டு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டோன்னா இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்துட்டு நோட் பண்ண விஷயம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடிக்கடி ரைஸ் வந்துட்டு வெந்திருக்கா அப்படின்றது கண்டிப்பாக செக் பண்ணோங்க, இல்லைனா கொல கொலன்னு ஆகிடும். அண்ட் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா பாஸ்மதி ரைஸ் நீங்கள் குக் பண்ணும்போது தண்ணி நிறைய வைங்க. அப்போ தான் தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகும்போது ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு பலப்பலன்னு கிடைக்கும். நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா ரைஸ் வேகும்போது தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா அதனோட அந்த கஞ்சி இருக்கு இல்லையா அது வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பலன்னு இருக்கிற ரைஸ் வந்துட்டு வராது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸே வந்துட்டு நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி. ஸோ ட்ரிபிள் கலர் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ட்ரிபிள் கலர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். கேரட் அண்ட் மஷ்ரூம் அண்ட் ப்ரக்கோலி வச்சு தான், கூடவே பன்னீரும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த பன்னீர் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டோக்கிக்கு வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் மேடம் வந்துட்டு சாப்பிட்றாங்களா இல்லையா, ஈவன் சாப்பிட்டாலும் வந்துட்டு அது அலர்ஜி ஆகாமல் வாமிட் எடுக்காமல் இருக்காளா அப்படின்றதான் நமக்கு பெரிய டாஸ்க்கு. ஸோ அது வந்துட்டு செக் பண்ணலாம். ஏன்னா டாக்டர் வந்துட்டு பன்னீர் கொடுத்து பாருங்கள் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா டோக்கிக்கு வந்துட்டு மில்க் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு செட் ஆகாது. நம்ம ஒன்று தான் கொடுத்துட்ருக்கோம். கீயே வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இல்லை 1.5 வருஷமாக தான் கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் அதே மாதிரி மில்க் வந்துட்டு சுத்தமாக கொடுக்கவே கூடாது. கேர்ட்லாம் நம்ம வந்துட்டு கொடுக்கறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பட்டர் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு டைம் பட்டர்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அண்ட் அதுவுமே செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கீ இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா பட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது பன்னீர் வந்துட்டு கொடுத்து பார்க்க சொன்னாங்க. ஒரு தடவை அவளுக்காக நான் பன்னீர் செஞ்சேன், ஆனால் அவள் சாப்பிடல. அதனால நமக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலை. வந்துட்டு வாமிட் எடுக்கிறாளா இல்லை அலர்ஜி ஆகுதா செட் ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியல. அதனால இந்த தடவை வந்துட்டு பன்னீர் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பன்னீரும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு பன்னீரை நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் லைட்டாக கீ இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு கேஷ்யூஸை கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு சோட்டே பண்ணி அது கிறிஸ்பினஸ்க்காக வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி ரைசன்ஸும் வந்துட்டு பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே இருக்கா? இப்போ நம்ம டோக்கிக்கு எப்படி ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம், அதுவும் டேஸ்டியாக. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீ அண்ட் கோகனட் ஆயில் மிக்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கேரட் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாட்டே பண்ணி வச்சுக்கிறேன். சாட்டே பண்ணணும், ஆமாம், அப்போ தானே நல்லா குக் ஆகும். ஆமாம், அப்போ தானே நீ சாப்பிட முடியும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் வெஜ்ஜஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வெஜிடபிளை கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்துட்டு மஷ்ரூம் அண்ட் ப்ரக்கோலி வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். அதோட வந்துட்டு கேரட்டும் நல்லா வந்துட்டு மிங்கிள் ஆகிட்டு தெரியணும் அண்ட் குக் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக நீட்டாக நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு இந்த 3 வெஜிடபிள்ஸுமே நல்லா மிக்சடாக வந்துட்டு காமிக்கும். அண்ட் கேரட் வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி 90% ஆஃப் குக்கிங் வந்துட்டு முடியும் போது, அதாவது கேரட் 90% நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு மஷ்ரூம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம் வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிடும் அண்ட் ஆல்சோ அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். அப்போ கேரட் வந்துட்டு மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் கூட அந்த தண்ணியினால் அது ரொம்ப தீஞ்சு போகாமல் அப்படியே அந்த லெவலில் இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்லா மெல்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அப்படியே வந்துட்டு முழுங்கிடுவாங்க, அது கொஞ்சம்
டைஜஸ்ட்டும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கடைசியாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாட்டே பண்ணும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் எல்லாமே ஈவனாக எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் மிக்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி நான் ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொக்கோலிஸ் வந்துட்டு நல்லா சுடு அண்ட் உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணோம். கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்துட்டு தனியாக ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய பூச்சி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ குழந்தை சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தனியாக வந்துட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி குக்டு அப்படின்றதுனால கேரட் அண்ட் மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ப்ரொக்கோலியும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிங்கிள் ஆகிட்டு அந்த கீ அண்ட் ஆயிலோட ப்ரொக்கோலியும் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அது எல்லாமே நல்லா ஈவன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் பார்த்திங்களா நல்லா பலப்பலன்னு வந்துச்சு. ரீசன் நிறைய தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த ரைஸை குக் பண்ணோன்னா அது ஃபில்டர் பண்ணும்போது நல்லா பலப்பலன்னு வரும். தண்ணி கம்மியாக போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா அது வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணும்போது பாஸ்மதி ரைஸோட அந்த ஸ்ட்ரக்சரே வந்துட்டு போயிடும். அது இவ்வளோதாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கிறோம். கடைசியாக வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோடு நான் இப்போ ட்ரை பண்ண போகிறது அகைன் ஒரு ட்விஸ்ட்டு தான். கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். டோக்கிக்கு வந்துட்டு மவுத் அலர்ஜி இருக்கிறதுனால அவள் வந்துட்டு கொஞ்சம் கூட காரம் வந்துட்டு சாப்பிட மாட்டா. ஆனால் இவள் கொஞ்சம் காரம்லாம் சாப்பிட்ணும்லன்றதுனால இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல கீயெல்லாம் போட்டு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் சாப்பிட்றல அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் பன்னீர் வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவளுக்கு செட் ஆகுமானே தெரியல ஃபஸ்ட்டு. அதனால் வந்துட்டு சும்மா ஒரு 5 பன்னீர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் பன்னீரும் வந்துட்டு அவளுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஃபைனலி ஹாப்பி. ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தி ஃபுட் அவளுக்கு வேணும்ல. ஸோ டைரி ஐட்டம்ஸில் தான் குழந்தைங்களுக்கு நிறைய வந்துட்டு கிடைக்கும். அதுவே அவள் சாப்பிடாதப்போ அவளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. ஃபைனலி எப்படியோ பன்னீர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நீ அடிக்கடி கொஞ்சம் பன்னீரும் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு எங்களோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பண்ண போகிறேன். எங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஓரளவுக்கு டொக்கி மாதிரி தான். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம அடல்ட்ஸ் எப்படி சாப்பிடுவோம், நல்லா காரமாக கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு நார்மல் ஆயில் தான் வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன், கோல்ட் வின்னர் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு கேரட் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கேரட் ஒரு கால்வாசி வந்துட்டு குக் ஆகும்போதே ப்ரக்கோலியும் வந்துட்டு ஆட் பண்ணி அதையுமே வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். ப்ரக்கோலி அண்ட் கேரட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 80% 70% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மஷ்ரூம்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிட்டு அதுலேருந்து வாட்டர் வெளியே வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஃபஸ்ட்டு கேரட் அண்ட் ப்ரக்கோலியை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ மஷ்ரூம்ஸும் ஆட் பண்ணோன்னா 100% எல்லாமே குக் ஆகிடும். அந்த மஷ்ரூம்ஸ் குக் ஆகும்போது ஃபைனலாக வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 3மே குக் ஆகும்போது, ஏன்னா பச்சை மிளகா நீங்கள் ஃபஸ்ட்டே கேரட்டோட அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை மிளகா சீக்கிரமாக குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலே வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். இல்லைனா ரொம்ப வந்துட்டு தீஞ்சு போகிற மாதிரி அந்த ஒரு போயிடும். அது அந்த நார்மல் பச்சை மிளகாவோட அந்த ஒரு இது வேணும்னா நீங்கள் அது கடைசியாக தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக எல்லாமே குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். அடியில் இருக்கிற பாஸ்மதி ரைஸ் கூட வந்துட்டு ஒட்டி பிடிக்கலை. நான் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா கூட பலன்னு இருக்குது. ரீசன் ஒன்று தான், நிறைய தண்ணி ஆட் பண்ணணும், பார்த்து கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ரீசன். அண்ட் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம தான் நல்லா ஸ்பைஸ் வந்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதனால நம்ம வந்துட்டு இந்த பெப்பர் பொடி அண்ட் வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர் வேணும்னா அது ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி
பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நல்லா ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கீ எல்லாம் ஆட் பண்ணி ஆயில் எல்லாம் ஆட் பண்ணது ஃபுல்லாக ஆல் ஓவர் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதோட டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு வந்துட்டு நிறைய பன்னீர் அண்ட் வந்துட்டு நட்ஸ் ரைசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். டோக்கிக்கு வந்துட்டு நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணலை, சாப்பிடும்போது தொண்டையில் மாட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓன்லி ரைசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேஷ்யூஸ் வேறு ஏதாச்சும் வகையில் நமக்கு அவளுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. ஃபைனலி ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ்னாலே கெட்ட விஷயங்கள் தான், ஆனால் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை வச்சு அண்ட் நிறைய பேட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னா இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அண்ட் நார்மலாகவே ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஆல் ஓவர் எல்லா வெஜ்ஜஸும் வந்துட்டு இதில் வருது. அவங்க மிக்சடாக அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அண்ட் டோக்கிக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு மூவி நைட்டு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நைட்டு வந்துட்டு மூவி உட்காந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி. குழந்தை வந்தாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கான இந்த டைம் வந்துட்டு இருக்கவே இருக்காது அப்படின்றது கண்டிப்பாக உண்மைங்க. மேபி வீட்டில் வந்துட்டு கூட யாராச்சும் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா சான்ஸ் இருக்குது நிறைய கப்புள்ஸ்க்கு அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் கப்புள்ஸ் மட்டுமே குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு இருக்கவே இருக்காது. அண்ட் நம்ம தான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு டைமில் டக்குன்னு அதை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏன் நம்ம வந்துட்டு நைட்டு ஒன்றா உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூவியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டு புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தேட்டருக்குலாம் நம்ம போகிறதே கிடையாதுங்க. லாஸ்ட்டாக ஒரே தடவை ஜவான் போனோம். அதுவுமே வந்துட்டு ஃப்ரெண்டு அவங்க டிக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க, போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனது தான். மற்றபடி வந்துட்டு மூவிக்கெலாம் போயிட்டு குழந்தைய வச்சுட்டு பார்க்க முடியுமா கம்ஃபர்ட்டானா எனக்கு தெரியலங்க. ஏன்னா டோக்கி அப்போவே என்னை பாதி பார்க்க விடல, அவள் பாட்டுக்கு வெளியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ஸோ அந்த ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் என்னை விட அதிகமாகவே பயப்படுவாங்க. லைக் கொரோனா டைமில் பயந்த மாதிரி இப்பயும் வந்துட்டு பயப்படுவாங்க. அதனாலேயே வந்துட்டு தேட்டருக்குலாம் அதிகமாக கூட்டிகிட்டு போகிறது கிடையாது டோக்கியை. என்ன சாப்பிடுறா வாமிட் வருதா? குதிக்கிற வாமிட் வருதா? 1 2 3 4 5 6 2 முடிஞ்சிச்சு. ஏதோ மெல்ற குதிச்சதெல்லாம் வெளியே வருதா என்ன? சாப்பிடு. 2 டைம்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 டைம்ஸ் மட்டும்தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9. அவ்வளோ இன்னும் ஒரே டைம் தான் இருக்கு. அப்புறமா லைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஆமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபினிஷ். 10 டைம்ஸ். எங்களோட மூவி நைட் ஷூட்டிங் இவ்வளோதாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை சப்போர்ட் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ. பாய் பாய். அவ்வளோதான் முடிஞ்சு.